காவல்துறை எங்கேயாவது அரசியல்வாதி அரசியல்வாதி வீட்டில் உள்ளவங்களையோ இல்லைன்னா பெரிய முதலாளிகளையோ யாரையாவது இப்படி லாக்கப்பில் வச்சு அடித்து சாவடித்து பார்த்துருக்கீங்களா? நடக்காது. அடிக்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க மேலே ஒரு நம்மளை மாதிரி சாதாரண ஆள் ஒரு எஃப்ஐஆர் கொடுத்தாலே அவங்க வீட்டில் இருந்து அதை டீல் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு தான் காவல்துறை இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் போனால் ஒரு எஃப்ஐஆர் கூட எடுக்க மாட்டாங்க. ஏகப்பட்ட கேள்வி வரும். இப்படி தான் காவல்துறை அலக்கழிப்பாங்க. சட்டம் பொதுவாக தான் இருக்குது. சட்டம் எளிய மக்களுக்கு சரியாக தான் இருக்குது, எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது. ஆனால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க தான் சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துறதில்ல, சட்டத்தை மதிக்கிறது இல்லை. கேட்டால் சட்டம் சரியில்லைங்க, சட்டம்லாம் ஒழுங்காக இருக்குது. சட்டப்படி இந்த காவல்துறையில் இப்படி லாக்கப்பு அடித்து கொண்டிருக்காங்களா? சாத்தாங்குளத்துலேயே சரியான ஒரு தண்டனை கொடுத்துருந்தா, அவங்கள பதவி நீக்கம் பண்ணியிருந்தா, இப்போ அடுத்த தொடர்ந்து தவறு நடக்க யோசிச்சுப்பாங்களா? அதாவது இந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 24 கிட்ட நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சாத்தாங்குளம் தந்தை மகன் 2 வரும். சாத்தாங்குளம் எங்கள் பக்கத்து ஊர் தான். அந்த பிரச்சனையில் அவங்க பெரிய போராட்டம் பண்ணி தான் வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. ஏகப்பட்ட வியாபாரி சங்கம் எல்லா கட்சிகளும் நிறைய போராட்டம் பண்ணி தான் பெரிய பிரச்சனை ஆக்குனாங்க. அதுவரை அந்த காவல்துறையை காப்பாற்றுற மாதிரி தான் அரசாங்கமும் இருந்துச்சு. இப்போ எல்லா அரசாங்கமும் அப்படி தான் இருக்குது. அதாவது அரசு துறை இருக்குல்ல, அரசு அதிகாரியை காப்பாற்றுறதுக்கு தான் முன் வரும். அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் எல்லா ஆட்சியிலும் அப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ இதுலேயாவது சரியான தண்டனை கிடைக்குமானா என்னை பொறுத்த வரைக்கும் நடக்காது. அதே தான் நடக்குன்னா இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே, இதுதான் அதிகபட்சம். எதாவது வேணால் வேறு இன்னும் இந்த துறையிலேருந்து வேறு ஒரு அதே காவல்துறையில் வேறு துறைக்கு பணியிட மாற்றம் பண்ணுவாங்களே தவிர, பணியிட மாற்றம் தான் பண்ணுவாங்க. இதைத்தான் பண்ணுவாங்க, பணி மாற்றம் இதைத்தான் பண்ணுவாங்களே தவிர பெரிய தண்டனை இது வரைக்கும் இருக்காது. அப்படி தான் தொடர்ந்து நிறைய விஷயத்தில் நடந்துருக்கு. காவல்துறை இதோடலாம் கொடுமை அடக்குமுறை நிறைய பண்ணியிருக்காங்க. என்ன தண்டனை கிடச்சிருக்கு? இதே சஸ்பெண்ட் தான் நடந்திருக்கு. அதாவது நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள் சட்டம் நமக்காக இருந்தாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறவங்க சரியில்லை. அதனால் தொடர்ந்து இதுபோல் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்தணும். இந்த மாதிரி தவறு செய்யும் அதிகாரத்தில் இருந்தாலும் தண்டனைகள் அதிகமாக இருக்கணும். சரியாக இருந்தால், சரியான தீர்ப்பு இருந்தால் மக்கள் ஒரு பாதுகாப்பாக வாழ்கிறதா உறுதிப்படுத்துவாங்க. இல்லைன்னா மக்கள் காவல்துறையை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையை நம்மளை இப்படி கொடூரமாக தாக்கிக்கிட்டு தான் இருக்கோம். இது தொடரும்.